நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த தகப்பனை, நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, மீண்டுமாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களது வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசு. இந்த நாள் வரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீர் கொடுத்த பரிசு. எங்களை காத்து வந்திருக்கிறீரே, பராமரித்து கொண்டிருக்கிறீரே, எங்களை வழிநடத்தி வருகிறீரே. நன்றி அப்பா. எங்களோடு கூடவே பக்க பலமாக இருந்து நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று எங்களுக்கு உறுதியாக நிற்கிறீரே. நன்றி தகப்பனே. எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்களோடு இருப்பீராக. வாழ்ந்த வாழ்க்கை எப்பேற்பட்டது அப்படி என்று மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்னதாக, நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் முன்னதாக எங்களை நன்றாக புரிந்து நாங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே எங்களது வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகிறது என்று நீர் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறீரே. அதனால் எங்களை நல்லபடியாக புரிந்து கொண்டு வாழ செய்கிறீரே. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. உம்முடைய ஆசீர் எங்களோடு கூடவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் தகப்பனே. எங்களை விட்டு விலக வேண்டாம் தகப்பனே. எங்களை விட்டு ஒருபோதும் நீர் விலகி போயிட வேண்டாம் தகப்பனே. தெரியும் தகப்பனே, நீர் எங்களை விட்டு விலகாத தெய்வம். ஆனாலும் நாங்கள் தான் உம்மை விட்டு சில சமயங்களில் விலகி நிற்கின்றோம். எப்போதெல்லாம் எங்களது சுயத்தின் மீது ஆசைப்பட்டு எங்களது சுயத்தை நாங்கள் விரும்பி அதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் உம்மை விட்டு தூரமாக நாம் நிற்கின்றோம். அப்படி நின்ற தருணங்களை எல்லாம் நினைத்து இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. இந்த வழிபாடில் பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு உம்மண்டை தாங்கள் கடந்த நாட்களில் செய்த சகலவிதமான தவறுகளையும் நினைத்து உம்மண்டை மன்னிப்பு கேட்கிறார்கள். மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. உம்மை விட்டு விலகி சென்ற நாட்களுக்கு நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். இப்போது உம்மை நோக்கி நாங்கள் திரும்பி வருகிறோம். பிள்ளைகளாக திரும்பி வருகிறோம். எங்களை உம்முடைய நேசத்தினால் நிறைப்பீராக. உம்முடைய ஆசீரால் எங்களை நிறைத்து காத்தருள்வீராக. நாங்கள் இனிமேல் கையிட்டு செய்ய போகின்ற காரியங்களில் எல்லாம் ஆசீர், நன்மை, கிருபை பெருகும்படியாக எங்களை மன்னித்து மனசார ஏற்றுக்கொள்வீராக. நீர் உண்மையிலேயே ஊதாரிகளாக திரிகின்ற பிள்ளைகளை அணைத்து காக்கின்ற தகப்பன். அதற்கு நன்றிகளை அருளுகிறோம். இப்பொழுது எங்களது ஊதாரி தன்மைகளை எல்லாம் விட்டு உம்மண்டையோடி வந்து உம்முடைய பாதத்திலே விழுந்து கிடந்து, அப்பா எங்களை மன்னித்து கொள்ளும், அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும், அப்பா எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்டு நிற்கிறோம். எங்களை மன்னித்து அரவணைத்து ஆசீர்வதியும் தகப்பனே. அதற்காக இப்பொழுது மனசார எங்களது கடந்த கால தவறுகளை எல்லாம் பாதம் போட்டு
நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களது தப்பான வாழ்க்கை முறை அது எங்களை காயப்படுத்தியது மாத்திரம் அல்ல, உம்முடைய அன்பிலிருந்து எங்களை தூரமாக்கி விட்டது தகப்பனே. இந்த தப்பான வாழ்க்கை முறையை விட்டு விட்டு உம்மண்டை வந்திருக்கிறோம். எங்களை ஆசிரால் நிரப்பும் தகப்பனே. என்றிலிருந்து நாங்கள் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த பழக்கத்தினால் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை இழந்து, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எங்களது வாழ்க்கை மீது இருந்தும் கூட அவற்றை அனுபவிக்காத அளவிற்கு அந்த போதை பழக்கம் எங்களை ஆட்சி செய்தபடியினால் நாங்கள் வாழ்க்கையிலே நொந்து போய் தோற்று போய் கடைசியில் அந்த பழக்கங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதோவும் பாதம் வந்திருக்கிறோம். எங்களை மன்னித்து மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு நல்ல ஆசிரியின் பழக்க வழக்கங்களை என்றிலிருந்து எங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. இந்த நாவினால் எத்தனையோ காரியங்கள் பேசி இருக்கிறோம், எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனையோ பேரினுடைய வாழ்க்கைக்கு முற்றுக்கட்டையான வார்த்தைகளை எல்லாம் பேசி இருக்கிறோம், அடுத்தவரது நாமத்தை பழுதாக்கி இருக்கிறோம். அவற்றை எல்லாம் நினைத்து இந்த வேளையில் கண்ணீரோடு உம்முடைய பாதம் வருகிறோம். எங்களை மன்னிப்பீரா தகப்பனே. நீர் மன்னிக்கிற தகப்பன் அல்லவா? எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் பேசிய அவதூறின் வார்த்தைகள், அவமரியாதையின் வார்த்தைகள், அடுத்தவரை காயப்படுத்திய வார்த்தைகள், அடுத்தவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசுகின்ற வேளையில் அது எங்களது உடலுக்கு வேண்டுமாக இருந்தால், மாமிசத்திற்கு வேண்டுமாக இருந்தால் சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அடுத்தவரது வாழ்க்கைக்கு அது எப்பேற்பட்ட ஒரு அழிவை கொண்டு வந்தது என்று நாங்கள் உணராமல் இருந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும் தகப்பனே. குடும்பத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த பொறுப்பை தவறவிட்ட சூழ்நிலைகள், மனைவியை கணவனை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும் என்கின்ற கடமையில் இருந்தும் கூட அதையெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளலாம். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து வாழ்க்கையில் மனைவியை கணவனை சரியாக கவனித்துக் கொள்ளாத சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து இப்பொழுது கணவனாக மனைவியாக வருத்தத்தோடு முன்னிலையில் நிற்கிறேன். என்னை மன்னியும் தகப்பனே. வீட்டில் இருக்கிற பசங்களை நல்லபடியாக பார்த்து கொள்ளாமல் என்னுடைய சந்தோஷமே முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி, இதோ என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய மனைவிக்காக வாழப்போகிறேன் என்று திரும்பி வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. மகனாக மகளாக ஒரு நல்ல குடும்ப தலைவனாக தலைவியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. பெற்றோர் எவ்வளவு சுதந்திரம் கெடுத்து இருந்து அவர்கள் கொடுத்த சுதந்திரத்தை நான் நல்லபடியாக பயன்படுத்தாது என்னுடைய இஷ்டத்திற்கு என்னுடைய போக்கிலே வாழ்ந்து இப்பொழுது வாழ்க்கையை தொலைத்த நிலையில் கண்ணீரோடு நிற்கிறேன் தகப்பனே. என்னுடைய பெற்றோர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நான் தப்பான முறையில் பயன்படுத்தி விட்டேன் என்கின்ற குற்ற உணர்வு ஒரு புறம். இனி எப்படி என்னுடைய பெற்றோரை நான் கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்கின்ற மன இறுக்கம் இன்னும் ஒரு பக்கம். தகப்பனே, இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் இருந்து நான் மனம் வருந்தி மண்டை ஓடி வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. முதலில் என்னை நீர் உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும். அதற்கு அப்புறமாக என்னுடைய பெற்றோரோடு நான் நல்ல முறையில் பழைய நாட்களில் எப்படி என்னுடைய பெற்றோரோடு நேசமாக இருந்தேனோ அதே போன்று நேசத்தோடு வாழும்படிக்கு என்னை நீர் ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. எத்தனையோ காரியங்கள், என்னுடைய கடமைகள், அவற்றிலெல்லாம் இருந்து நான் தவறி இருக்கிறேன். என்னுடைய கடமைகளில் இருந்து நான் தவறியதற்கு நீர் என்னை தண்டித்து இருக்கலாம். ஆனால் என்னை நீர் தண்டிக்கவில்லை. ஏனென்றால் நீர் மன்னிப்பின் தகப்பன்,
ஆகவே என்னை மன்னித்திருக்கிறேன். நன்றி அப்பா. என்னை மன்னித்து மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நன்றிகளை ஏறெடுக்கிறேன் அப்பா. இப்படி எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் என்னை உம்மண்டையிலிருந்து ரொம்ப தூரமாக கொண்டு போய் விட்டது அப்பா. அவற்றில் எல்லாம் இருந்து இப்போது நான் விடுபட்ட பிள்ளையாக, மகனாக மகளாக பாதம் வருகிறேன். என்னை மன்னித்து ஏற்றருளும் தகப்பனே. என்னை மன்னியும் தெய்வமே. நான் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து மண்டை மன்னிப்பு கேட்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே, ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. எங்கோ தூரமாக நான் போயிருந்தேன். எத்தனையோ பாவ காரியங்கள் அறியாமல் நான் செய்திருந்தேன். இப்பொழுது நான் உணர்ந்து திரும்பி வருகிறேன். என்னை மன்னிங்க தகப்பனே, என்னை மன்னிங்க தகப்பனே. பிள்ளைகளே, ஆண்டவரது பாதத்தில் நிற்கின்ற நீங்கள் உங்களது பாவ காரியங்களை போட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொள்ளுங்கள். என்னை மன்னிங்க தகப்பனே, என்னை மன்னிங்க இயேசுவே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடம் நமக்கு தேவையான மன்னிப்பு இருக்கிறது. அந்த மன்னிப்பிலிருந்து நிச்சயமாக அவர் நமக்கு தன்னுடைய கிருபையினால் மன்னிப்பை கொடுப்பார். அப்படி அவர் மன்னிப்பை கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பாவ காரியங்கள் அத்தனையும் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறிவிடுவோம். அந்த நிலை நாம் பிறக்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டதே அந்த திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கின் வேளையில் நம்முடைய ஆன்மா வெண்மையிலும் வெண்மையாக இருந்ததை, அதே நிலையை மீண்டுமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எனவே வாருங்கள், இப்பொழுது இந்த பாடல் மூலமாக நம்முடைய உண்மையான நிலையை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடத்தில் நாம் போட்டு ஜெபிக்கின்ற நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படி என்று சொல்லி தைரியமாக கேட்டு நிற்போம். ஆண்டவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சட்டேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சட்டேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சட்டேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன்,
தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீ. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. தலை வணங்கி ஆண்டவரது ஆசிரை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள், மகனாக மகளாக இருக்கக்கூடிய நாங்கள், தகப்பன் இன்றைய நாளில் நமக்கு சொல்லக்கூடிய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். வாருங்கள், அவர் என்ன செய்தி நமக்கு சொல்லப் போகின்றார் என்று காத்திருப்போம்.